إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم اغفر لي ولوالدي ولجميع أساتذتي ومشايخي ولجميع العلماء المسلمين من المفسرين والمحدثين والفقهاء وغيرهم من العلماء الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم اللهم أقول وبك التوفيق ربي يسر ولا تعسر وتمم بالخير لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய மார்க்க கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளே, மார்க்க கல்வி படித்துக் கொடுக்கக்கூடிய முதர்ரிசாத்துகளே, அல்லாஹு தஆலாவிடத்திலே முதலாவதாக உங்களுக்காக எனக்காக துஆ செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நம்மை மன்னித்தருள்வானாக. அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்துடைய கல்வியையும் அவனுடைய நபியின் சுன்னாவுடைய கல்வியையும் நமக்கு இலகுவாக்கி தருவானாக. அந்த கல்விகளை கற்று அதன்படி வாழ்க்கையை நாம் செயல்படுத்தி அந்த கல்வியை பிற மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய போதிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அன்பிற்குரிய சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய இந்த ஒரு முக்கியமான வரலாற்று அமர்வுக்காக இன்ஷா அல்லாஹ் இது ஒரு வரலாற்று அமர்வாக இருக்கும். அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. உங்களை எல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய பெரிய தாயாக்களாக, மார்க்க அறிஞர்களாக, சமூக சீர்திருத்தவாதிகளாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு பரக்கத் செய்வானாக. உலகமெல்லாம் உலக மோகத்திலே மூழ்கி கொண்டிருக்கும் போது, செல்வத்தை நோக்கி பணத்தை நோக்கி பேய் பிசாசுகளாக அலைந்து கொண்டிருக்கும் போது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாகிய நீங்கள் அல்லாஹ்வுடைய இந்த கல்விக்காக, இந்த வேதத்தின் கல்விக்காக, இந்த மார்க்கத்தின் கல்விக்காக இப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டு உங்களது நேரங்களை இந்த இடத்தில் கொடுத்து உங்களை கட்டுப்படுத்தி அமர வைத்திருக்கின்றீர்களே, அல்லாஹு தஆலா கண்டிப்பாக அவனுடைய பாவ மன்னிப்பை உங்களுக்கு செய்வான். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான். உங்களோடு சேர்த்து என்னையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. என்னுடைய ஆசிரியர்களையும், என்னுடைய தாய் தந்தையும், என்னுடைய குடும்பத்தார்களையும். அன்பு சகோதரிகளே, நம்முடைய இந்த வரலாற்று அமர்வுக்காக நாம் தேர்ந்தெடுத்த நம்முடைய தலைப்பு அரபி மொழியிலே சொல்வதாக இருந்தால், அரபியில பேசட்டுமா? ஹல் அத்தகல்லம் பில் அரபியா ஹல் யஃபஹம்ன அல் அரபியா ماذا يا أيها الطالبات هل أتحدث بالعربية هل تفهمن اللغة العربية لا ما يا أخوات நான் அரபியில் பேசட்டுமா? என்னம்மா சொல்ல மாட்டேங்கிறீங்க? அரபியில பேசினாதான் நல்லா விளங்கும். உஸ்தாத் சும்மா சொல்றாரு, எதில் பேச அரபியில பேசினாதான் குரான் எதில் இறங்கியிருக்கு. அப்ப அரபியில நல்லா புரியுங்கிறதுனால தான் அல்லா குரான் அரபியில இறக்கியிருக்கான். தமிழ்ல நல்லா புரியும்னா தமிழ்ல குரான் அனுப்பியிருப்பான் அல்லாஹ் தஆலா, இல்லையே. சரி, இந்த தலைப்பை நாம் அரபியில் சொல்வதாக இருந்தால் நல்ல கவனிங்க. அல் இஃபத்து சொல்லுங்க. இதுக்கு இன்னொரு வார்த்தை அல் அஃபாஃபு. அல் இஃபத்து அல் அஃபாஃபு. சரி, அல் இஃபத்து அல் அஃபாஃப் என்றால் ஒரு மனிதனுடைய சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், தன்னுடைய ஆசையை ஹராமான விஷயங்களில் இருந்து தடுத்துக் கொள்ளுதல், தன்னுடைய சரீர இச்சையை தன்னுடைய
சரீர இச்சையை அடக்குதல், தான் தவறில் விழுந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுதல், ஒழுக்க பாதுகாப்பு. சொல்லுங்க, ஒழுக்க பாதுகாப்பு. அல் இஃபத். உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்வார்கள். நீங்க நான் போயிட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் அனுப்புறேன், அந்த கிதாபு ஃபுல்லா மனப்பாடம் செஞ்சிருங்க, சரியா? செய்துட்டு எனக்கு நான் அந்த கிதாப் எல்லாம் மனப்பாடம் செஞ்சுட்டுன்னு உங்க உஸ்தாதிட்ட சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல ஒரு டெஸ்ட் வைப்பேன், சரியா? அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா நான் கேட்கிற துவா சொல்லி உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு உண்டான கிதாப் கொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ், சரியா? ஒரு சின்ன கிதாபு தான், துஆ புக். அந்த கிதாபுக்கு பேரு அத்துஆ. ஒரு 110 துஆ அதுல இருக்கும், அவ்வளவுதான். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து உள்ள 110 துஆக்கள். அதுல ஒரு துஆ, அந்த துஆவை யார் கேட்டார்கள் சொல்லுங்க? ரசூலுல்லாஹ் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா. சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. அல்லாஹ்வே, இன்னி நிச்சயமாக நான், அஸ்அலுக உன்னிடத்திலே கெஞ்சி கேட்கிறேன், இறைஞ்சி கேட்கிறேன், யாசகம் கேட்கிறேன், பிச்சை கேட்கிறேன். அல்லாஹ்விடத்துல சொல்லும் போது அந்த அஸ்அலுக என்பதற்கு இந்த அர்த்தங்கள்லாம் வரும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, எதை கேட்கிறேன்? காசா, வீடா? ரசூலுல்லாஹ் அதெல்லாம் கேட்டிருக்காங்களா? அல்லாஹ்ட்ட காசு கேட்டாங்க, நம்ம கேட்கிற மாதிரி கேட்டிருக்காங்களா? ரசூலுல்லாஹ் அதெல்லாம் கேட்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல தீனையும் ஆகிரத்தையும் தான் கேட்பாங்க. எதை கேட்பாங்க? தீனையும் ஆகிரத்தையும் தான் கேட்பாங்க. அல்லாஹ் அக்பர். நம்ம எதை கேட்போம்? எதை கேட்கிறோம்? என்னம்மா? துன்யா. துன்யான்னு தெரியுமா என்ன? உலகம். சுப்ஹானல்லாஹ். உலகத்தை கேட்கலாம், ஆசை கொண்டு கேட்கக்கூடாது. யா அல்லாஹ் பசி இல்லாத வாழ்க்கையை கொடு, யா அல்லாஹ் ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு இல்லத்தை கொடு, யா அல்லாஹ் பிறரிடத்துல கையேந்தாம இருக்கணும், அதுக்கு என்ன நிறைவாக்கி வை. அவ்வளவுதான் கேட்கணும். எதுக்கு? எதுக்குங்க? துன்யா போதும். அதுக்கப்புறம் எல்லாம் என்ன கேட்கணும்? அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, சொர்க்கத்தை கொடு, சொர்க்கத்தை கொடு, சொர்க்கத்தை கொடு, நரகத்திலிருந்து பாதுகாத்துக்க, நரகத்திலிருந்து பாதுகாத்துக்க, உன்னுடைய அன்பை கொடு, உன்னுடைய பாசத்தை கொடு, நெருக்கத்தை கொடு. அழுன்னு அழுதுரும். என்ன செஞ்சிடணும்? அப்படியே அழுதுரும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்க்கு பிடிச்சிடும். நீனா என் அவுலியான்றான். என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் தஆலா நீலா என் அவுலியான்னு சொல்லிடுவான். இல்ல எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்டா, எல்லா துன்யாவை கொடு, காசை கொடு, பணத்தை கொடு, எங்க அத்தாவுக்கு பரக்கத்தான சம்பாத்தியத்தை கொடு, பரக்கத்தான காசை கொடு, பரக்கத்தான காசை கொடு. அல்லாஹ் பாப்பா, இவன் சரியான டுபா குருவான், இவன் சரியான டுபா குராங்க. எப்ப பார்த்தாலும் துன்யா துன்யான்னு கேட்கிறான். வமினன் நாஸி மை யக்கூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக். போடா, உனக்கு ஆখিরাத்து கிடையாதுடா, போடா உனக்கு. சில பேர் சொல்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு துன்யால கொடு, துன்யால கொடுன்னு. அல்லாஹ் சொன்னா, போங்கடா, உங்களுக்கு ஆখিরাத்துல ஒண்ணுமே இருக்காதுறாங்க, ஆখিরাத்துல ஒண்ணுமே இருக்காதுன்ட்டான். சரி, திரும்ப விஷயத்துக்கு வாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் கெஞ்சி கேட்கிறேன். எதை? அல் ஹுதா, நேரு வழியை கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் நேரு வழி காட்டியாக அனுப்பப்பட்டவர்கள், நேரு வழி காட்டியாக அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு நேரு வழியை கொடு என்று. புரியுதுங்களா? நம்ம மௌத்தா போகின்ற வரைக்கும் இந்த நேரு வழியில உறுதியா இருக்கணும். அதுக்கு நேரு வழியுடைய துஆவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்துல
அழுது 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 அந்த ஹிதாயத்துடைய துஆவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ப ரொம்ப பேரு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறீங்க தொழுகையில, கவனிக்கிறீங்களா நான் சொல்றத? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வை புகழ்றோம், அல்லாஹ் தஆலாவை புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலாவிடத்துல சத்தியம் செய்றோம், உடன்படிக்கை செய்றோம், வாக்கு கொடுக்கிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, என்னை படைத்தவனே, அருளாளனே, அன்பாளனே, உன்னையே நான் வணங்குவேன், உன்னிடமே உதவி தேடுவேன், நீதான் எனக்கு. அப்படி என்று அல்லாஹ்விடத்துல வாக்கு கொடுக்கிறோம், சத்தியம் செஞ்சு கொடுக்கிறோம், உடன்படிக்கை செய்றோம். அந்த உணர்வோட இதை ஓதுறோமா? ஒரு நாளைக்கு 5 வேளை ஃபர்து தொழுகை தொழுகிறோம். காலையில சுபுஹ்ல 2 ரக்காத்துல, லுஹர்ல 4 ரக்காத்துல, அஸர்ல 4 ரக்காத்துல, மக்ரிப்ல 3 ரக்காத்துல, இஷாவுடைய 4 ரக்காத், மொத்த இந்த எல்லா ரக்காத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்லும்போது நம்ம மனசோட ஒன்றி ஓதி இருக்கிறோமா? மனசு அப்படியே அந்த ஆயத்தோட மனசு சேர்ந்து ஓதுறோமா? புரியுதுங்களா பிள்ளைங்களா நான் கேட்கறது? அப்படியே சும்மா கிளி புள்ள ஓதுற மாதிரி, இந்த கிளி இருக்குல்ல, அந்த கிளி ஓதுற மாதிரி, கிளி படிக்கிற மாதிரி, கிளிக்கு மனப்பாடம் சொல்லி கொடுத்தா அது சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு டேஸ்டே இல்லை, அல்லாஹ்விடத்துல பேசுறவங்க ஒரு டேஸ்ட் இல்லை. புரியுதா? நீங்கெல்லாம் இந்த வயசுலயே அல்லாஹ்வுடைய அந்த அன்பை நீங்கள் அடைய வேண்டும், அந்த ஈமானிய ருசியை நீங்கள் பெற வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல இந்த வாக்கை கொடுத்துட்டு அல்லாஹ்ட்ட ஒன்றை கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். என்ன கேட்கிறோம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எங்களை நேரான பாதையில் நேர்வழி நடத்து. ஹிதாயத். நம்ம தான் முஸ்லிம் ஆயிட்டோமே, நம்ம தான் குர்ஆன் படிக்கிறோமே, நம்ம தான் ஹதீஸ் படிக்கிறோமே, நாம் அல்லாஹ்விடத்தில் இதை கேட்பதை கொண்டு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்கிறேன். யா அல்லாஹ், என்னை நேர்வழியில் நீ நேர்வழி நடத்துன்னு அந்த வார்த்தையை சொல்லும் போது அந்த அர்த்தத்தை உணர்ந்து அந்த வார்த்தையை நம்ம சொல்றோமா? நீங்க இப்ப சொல்றீங்களா? மக்ரிப் தொழுதீங்க, இந்த சூறாவை ஓதும் போது இந்த அர்த்தத்தை உணர்ந்து இந்த சிந்தனையோட ஓதுனீங்களா? என் பிள்ளைங்களா ஓதணும் இனிமேல் இன்ஷா அல்லாஹ். சரியா? கவனிச்சு ஓதணும். தொழுகையில தொழும் பொழுது அப்படியே அந்த ஓதுறதோட அப்படியே ஒன்று சேர்ந்துடணும், மனசு அப்படியே பறி கொடுத்துடணும். தொழுகையில அந்த ஒரு வசனத்தையும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும். அதை அப்படியே மனசோட நம்முடைய அறிவோட சேர்த்து அதை புரிந்தவர்களாக அப்படியே ஓதிக்கொண்டே செல்ல வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க. அந்த துஆல முதல் விஷயமாக எதை கேட்டார்கள் சொல்லுங்க? நேர்வழி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா. இரண்டாவது கேட்டார்கள் வத்துகா. சொல்லுங்க, வத்துகா. வத்துகா என்றால் என்ன? தக்வா. தக்வா, துகா இரண்டுமே ஒரே வார்த்தை தான். இறை அச்சம், பயத்தை, உன்னுடைய பயத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ், உன்னுடைய பயத்தை கேட்கிறேன், தக்வாவை கேட்கிறேன். புரியுதா? அடுத்து மூன்றாவது என்ன கேட்டார்கள்? வல் அஃபாஃப, ஒழுக்கத்தை கேட்கிறேன், சுய கட்டுப்பாட்டை கேட்கிறேன், ஹராமை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மன வலிமையை கேட்கிறேன். வல் கினா, நாலாவதா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் துன்யால எனக்கு செல்வத்தை கொடு. செல்வம் என்றால் என்ன? பிறரிடம் இருந்து பிறரிடம் தேவையாகாமல் இருப்பது. மன நிறைவை கொடு. அல்லாஹும், கவனிங்க துஆ சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இப்ப இந்த துஆவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒவ்வொன்றுமே மிக முக்கியமானது. அதில் மூன்றாவதாக கேட்டார்கள் பாருங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப். இந்த ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் இப்ப பேச போறோம். இது எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருந்திருக்குமே ஆனால்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் இந்த ஒழுக்கத்தை கேட்கிறேன் என்று துஆ செய்திருப்பார்கள். அந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஏனென்றால் சகோதரிகளே, நம்முடைய ஈமான், இறை நம்பிக்கை, நம்முடைய இஸ்லாம் மார்க்க பற்று, நம்முடைய இறை நேசம், மஹப்பத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பு, இது டேமேஜ் ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் சொல்லுங்க, ஈமான், இஸ்லாம், மஹப்பத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பு, இது டேமேஜ் ஆகாமல், டேமேஜ்னா என்ன தமிழ்ல என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கம்மா? டேமேஜ்னா என்னமா சொல்லுவீங்க? டேமேஜ்னா புரிஞ்சிருச்சா அர்த்தம்னா எல்லாருக்கும்? ஆமா, தமிழை விட இங்கிலீஷ் தான் நல்லா புரியுதுன்னா. இந்த ஈமான், இஸ்லாம், முஹப்பத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய முஹப்பத் நமக்கு டேமேஜ் ஆகாமல், அதாவது பாதிப்படையாமல், சேதமடையாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த ஒழுக்கம் ரொம்ப தேவை. இந்த ஒழுக்கம் ரொம்ப தேவை. இந்த சுய கட்டுப்பாடு ரொம்ப தேவை. நான் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இங்க பேசுறது உங்களுடைய இறுதி மூச்சு வரை அல்லாஹ் உங்களுக்கு ஹயாத்தை நல்ல முறையில பரக்கத்தா நீட்டி கொடுக்கட்டும் துஆ செய்ற. உங்களுடைய மௌத்து வரை உங்களுக்கு தேவையான ஒரு உபதேசம் என்பதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எழுதி வைத்துக் கொள்வீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ் இந்த ஒழுக்கத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன். ஏனென்றால் நல்ல கவனிங்க, இந்த ஒழுக்கத்தில் நம்மிடம் குறை ஏற்பட்டு விடுமேயானால் அல்லாஹ் பாதுகாப்பானாக உங்களையும் என்னையும், நம்முடைய ஈமானிலே பாதிப்பு ஏற்பட்டுவிடும், நம்முடைய இஸ்லாமிலே பாதிப்பு ஏற்பட்டுவிடும், நமக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் உண்டான மஹப்பத், அந்த விலாயத், அந்த அன்பு நேசத்திலே பாதிப்பு ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் தஆலா அந்த அடியானை தூரமாக்கி விடுவான். தௌபா செய்து அவன் சுத்தமாகின்ற வரை, தௌபா செய்து சொல்லுங்க, அவன் சுத்தமாகின்ற வரை அவனை அல்லாஹ் தஆலா தூரமாக்கி விடுவான். அவன் தொழுதாலும், நோன்பு வைத்தாலும், வேற அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நெருங்க முடியாது. எதுவரை அவன் தௌபா செய்து அந்த பாவத்திலிருந்து தன்னை சுத்தப்படுத்தி அல்லாஹ்விடம், யா அல்லாஹ் நான் திருந்து விட்டேன், இனி அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்துல சத்திய வாக்கு செய்து கொடுத்து தௌபாவை கொண்டு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வருகின்றானோ அதுவரை அல்லாஹ் தஆலா அவனை நெருக்கமாக வைக்க மாட்டான், தூரத்தில் வச்சிருவான். அவன் தொழுவான், நோன்பு கூட இருப்பான், எல்லாம் செய்வான், ஆனா தூரமா தான் இருப்பான். அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்திற்கு அவன் வர முடியாது. அல்லாஹ் அக்பர். எப்பேற்பட்ட ஒரு கெட்ட ஒரு நிலை பாருங்கள். இந்த துன்யால ரெண்டு ஆசைகளை மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இந்த ரெண்டு ஆசைகள் இருக்கின்றனவே, இந்த ரெண்டு ஆசைகளை வைத்து ஷைத்தான் மனிதனை சீக்கிரமாக வழிகெடுக்க முயற்சிப்பான். எத்தனை ஆசைகளை வைத்திருக்கிறான்? ரெண்டு ஆசைகள். ரெண்டு ஆசை. இந்த ரெண்டு ஆசைகள் தான் மனுஷனுக்கு. வேற நிறைய ஆசை இருக்கு, ஆனா அந்த ஆசைகளை கொண்டெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக மனிதனை ஷைத்தான் வழிகெடுக்க முடியாது. இந்த இரண்டு ஆசைகளை கொண்டு வழிகெடுப்பது போல், ஒன்று நம்முடைய வயிறு, ஷஹ்வத்துல் பத்ன், வயிறுடைய ஆசை. இன்னொன்று ஒரு மனிதனுடைய, அவனுடைய கற்புடைய, அவனுடைய மர்மஸ்தானத்தினுடைய ஆசை. ஷஹ்வத்துல் பத்ன், ஷஹ்வத்துல் ஃபர்ஜ். இந்த ரெண்டு ஆசைகளை வைத்து மனிதன் ஷைத்தான் மனிதனை வழிகெடுத்து விடுவான். இந்த ரெண்டு விஷயங்களில் மனிதன் வழிகெட்டு விடுவானே ஆனால் அதற்கு பிறகு அவனுடைய இபாதத்திலே ருசி இருக்காது. அவனுடைய இபாதத்திலே ருசி இருக்காது, அவனுடைய ஈமானிலே ருசி இருக்காது, அவனுடைய முகத்திலே ஈமானிய ஒளி இருக்காது, உள்ளம் இருளடைந்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த ரெண்டும் பெரிய சோதனை. ஹராமானதை இந்த வயிற்றுக்குள் அனுப்பிவிடக் கூடாது. எதை? ஹராமானதை வயிற்றுக்குள் அனுப்பிவிடக் கூடாது. ஹராமான சுகத்தை தேடிவிடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க. ரெண்டு பயங்கரமான சேலஞ்ச் மனிதனுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து கடுமையான எச்சரிக்கை செய்தார்கள். நிறைய ஹதீசுகளிலே சஹாபாக்களுக்கு அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தௌஹீத் பிரச்சாரத்தினுடைய அடிப்படை அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்லியதை போன்று
ஒழுக்கமாக வாழுங்கள் என்று சொல்லியது இருந்தது. நீங்க எல்லாம் சஹீஹ் புகாரி படிச்சீங்களா? படிங்க. அதுல அபூ சுஃபியான் ஹிர்கல் மன்னரிடத்துல போய் பேசுவார். ஹிர்கல் மன்னர் அபூ சுஃபியான் இடத்துல சில கேள்வி கேட்பார். முஹம்மது உங்களுக்கு எதை கற்றுத் தருகிறார், எதை சொல்லித் தருகிறார் என்று ஞாபகம் இருக்கா யாருக்காவது? எதை சொல்லித் தருகிறார் என்று ஹிர்கல் கேட்பார். அதுக்கு அபூ சுஃபியான் பதில் சொல்வார். என்ன சொல்வாரு சொல்லுங்க? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? தெரியுமா? யஅமுருனா பிஸ்ஸலாத்தி வஸிலத்தில் அர்ஹாமி வல் அஃபாஃபி. எங்களுக்கு அவர் தொழுகையை ஏவுகிறார், உறவுகளை சேர்த்து வாழும்படி எங்களுக்கு சொல்லித் தருகிறார், ஒழுக்கமாக வாழும்படி எங்களுக்கு கற்றுத் தருகிறார் என்று சொன்னார். புரியுதுங்களா? அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தௌஹீதுடைய அடிப்படை பிரச்சாரம் இது, ஒழுக்கமாக வாழ்வது என்பது. ஒரு முஸ்லிம் ஆண் பெண் ஒழுக்கமாகத்தான் வாழ வேண்டும். தன்னை ஹராமான இச்சையிலிருந்து பாதுகாத்தவனாகத்தான் வாழ வேண்டும். ஹராமை செய்பவனாக இல்லை, ஹராமை பார்ப்பவனாக கூட இருக்கக்கூடாது. எப்படி சொல்லுங்க? நான் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க. ஹராமை செய்வது என்ன? ஹராமை பார்க்க கூட கூடாது. நீங்க சூரத்து நூர் படித்திருப்பீர்கள், படிச்சிருக்கீங்களா? சிலபஸ்ல இருக்கா? சூரா நூர் சிலபஸ்ல இருக்கா? கண்டிப்பா இருக்கணும். அந்த குர்ஆன் இருக்கா இங்க? சூரா நூர்ல அல்லாஹ் தஆலா மூமினான ஆண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்க, என்ன கவனிங்க, உஸ்தாத் எடுப்பாங்க. என்ன சொல்லித் தருகிறான் அல்லாஹ் தஆலா? நபியே, மூமினான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் நபியிடத்தில். சூரா அன்-நூர் 24வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனமும் 31வது வசனமும் எழுதி வைத்து நல்ல மனப்பாடம் செய்யணும். மனசால மனப்பாடம் செய்யணும், நாவால மட்டுமல்ல, சிந்தனையால் மட்டுமல்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك أزكى لهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون وقل للمؤمنات يغضن من أبصارهن ويحفظن فروجهن. நபியே, இறை தூதரே, ஈமான் கொண்ட மூமின்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து விட்டால் உடனடியாக பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் இரண்டாவது முறை அவரை பார்க்க கூடாது. தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய மர்மஸ்தானங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். இதுதான் அவர்களுக்கு சுத்தமானது, பரிசுத்தமானது. அல்லாஹு தஆலா அவர்கள் செய்வதையெல்லாம் நன்கு கவனித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன். அல்லாஹு தஆலாவிற்கு நம்முடைய செயல்கள் எதுவும் மறையாது. இரவில் ஒரு மனிதன் செய்தாலும், பகலில் செய்தாலும், தனிமையில் செய்தாலும், சபையில் செய்தாலும், வானத்தில் மறைந்து செய்தாலும், பூமியில் மறைந்து செய்தாலும், மலைகளுக்கு பின்னால் சென்று செய்தாலும் அல்லாஹ்விற்கு எதுவும் மறையாது. யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால கர்தலத்தின் ஃபதகுன் ஃபீ ஸக்ரத்தின் அவ் ஃபீ ஸமா ஃபயக்தி பிஹல்லாஹ். நீ செய்தது வானத்தில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான் மகனே என்று லுக்மான் உபதேசம் செய்கிறார் தன்னுடைய மகனுக்கு. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வகுல்லில் முஃமினாத்தி, நபியே, நீங்கள் ஈமான் கொண்ட மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்களும் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அவர்கள் வெளியிலே செல்லும் போது தங்களுடைய அலங்காரங்களை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். தங்களுடைய ஆடைகள்லாம் வெளியில தெரியும்படி அவர்கள் அணிந்து கொண்டு, நகைகள் தெரியும்படி அணிந்து கொண்டு செல்ல வேண்டாம். எல்லாம் போத்தி போட்டுருக்கீங்களா ஹிஜாப், அந்த மாதிரி போட்டு இந்த வெளியில தெரியும். ஹிஜாபுக்கு மேல இருக்கு பாருங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த ஒன்றும் தெரியும்படி அவர்கள் வெளியிலே செல்ல வேண்டாம். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. படிங்க, எப்படி ஜாஹிலியா காலத்திலே ஹிஜாப் இல்லாமல் பெண்கள் சென்றீர்களோ அப்படி நீங்கள் முஸ்லிமானதற்கு பிறகு செல்லாதீர்கள். விஷயத்துக்கு வாங்க. இந்த ஒழுக்கம் இருக்கிறது, இது நம்முடைய ஈமானோடு சேர்ந்த ஒன்று.
சொல்லுங்க. ஒழுக்கம் என்பது எதோடு சேர்ந்தது? ஈமானோடு சேர்ந்தது. இந்த ஒழுக்கம் நம்மிடத்திலே கூட கூட நமக்கு ஈமான் கூடிக்கொண்டே செல்லும். இந்த ஒழுக்கம் குறையுமே ஆனால் அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஈமான் குறைந்து கொண்டே போகும். இது எதோட போய் சம்பந்தப்பட்டது? ஈமானோடு போய் சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? கண்களும் ஜினா செய்கின்றன, காதும் ஜினா செய்கிறது. கண்களுடைய ஜினா என்ன? பார்ப்பது. காதுடைய ஜினா என்ன? கேட்பது. அந்நிய பெண்ணுடைய பேச்சை கேட்பது. கையும் ஜினா செய்கிறது, அந்நிய பெண்ணை தொடுவது. காலும் ஜினா செய்கிறது, அந்நிய பெண்ணை நோக்கி செல்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கடுமையாக எச்சரிக்கை செய்தார். இன்று அன்பு சகோதரிகளே, இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப தேவை. இன்று நம்முடைய முஸ்லிமான சகோதரிகள் யாருக்கு இந்த மார்க்க கல்வி இல்லையோ, அல்லாஹ்வுடைய பயத்தை படிக்கவில்லையோ, தக்வாவுடைய பாடங்களை படிக்கவில்லையோ, குர்ஆனுடைய கல்வியை படிக்கவில்லையோ, அந்த பெண்களுடைய நிலை, அந்த வாலிப ஆண்களுடைய நிலை அந்த பரிதாபமாக இருக்கிறது. 2 நாளைக்கு முன்பு என்னுடைய மாணவர் ஒருவர் வந்தார். மாணவர் என்றால் நண்பரும் மாணவர், கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன செய்தியை உங்களிடத்துல சொல்ற, பயமா இருக்கு. உஸ்தாத், எங்க ஊர்ல எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டு போனா, அவங்க ஊர் ஒரு முஸ்லிம் கிராமம், எந்த வீட்டுல போய் பொண்ணு கேட்டாலும் எங்களுக்கு அதிர்ச்சியான செய்தியாக வருகிறது. என்ன அதிர்ச்சியான செய்தி? சில விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்வதற்காக வேண்டி தெளிவுபடுத்தி பேச வேண்டிய கட்டாயமாவும் இருக்கு. நாங்க எந்த வீட்டுல போய் பொண்ணு கேட்டாலும் எங்களுக்கு அதிர்ச்சி தகவல், இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணுது, அந்த பையன் இந்த வீட்டு பொண்ணை லவ் பண்றான். முஸ்லிம் கிராமம், இது ஹராம் என்று தெரியவில்லை. பள்ளிக்கூடத்திற்கு படிக்க செல்கிறோம் என்று தெரியவில்லை. கல்லூரிக்கு கல்விக்காக வேண்டி செல்கிறோம் என்று தெரியவில்லை. அந்நிய ஆண் பிள்ளைகளோடு பேசுவது, பிறகு அந்த பேச்சு பழக்கமாக மாறுவது, பழக்கம் பிறகு தவறான இச்சையாக மாறுவது, அது பிறகு காதலாக மாறுவது. அதனால் எவ்வளவு ஹராம்கள் நிகழ்ந்து விடுகின்றன, எவ்வளவு கெட்ட செயல்கள் நிகழ்ந்து விடுகின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று சினிமாக்கள் மூலமாக, சீரியல்கள் மூலமாக, இன்ன பிற பொது மீடியாக்கள் மூலமாக மக்களுக்கு திணிக்கப்படுகிறது. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே தனிமையில் பேசுவது தவறில்லை, ஒரு பெண் விரும்பிய ஆணோடு செல்வதோ பேசுவதோ தவறில்லை. இதெல்லாம் நவீன கலாச்சாரம், இதெல்லாம் பெண் உரிமை, இதெல்லாம் தனி மனித உரிமை என்று மக்களுடைய சிந்தனையிலே திணிக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவேதான் அன்பு சகோதரிகளே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மார்க்கத்திலே ஒழுக்கம் என்ற கட்டுப்பாட்டை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். நாம் முஃமின்கள், முஸ்லிம்கள், அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த கட்டுப்பாட்டை நாம் மீற முடியாது. அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த கட்டுப்பாட்டை நாம் மீற முடியாது. அந்த கட்டுப்பாட்டுக்குள், அந்த எல்லைக்குள் நாம் இருக்க வேண்டும். நீங்க குர்ஆன்ல எடுத்து ஓதும் போது முஃமின்கள், முஸ்லிம்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இடங்களை சிந்தித்து நீங்கள் ஓதி பாருங்கள். அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினூன், சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சூரா சொல்லுங்க? சூரத்துல் முஃமினூன். சூரத்துல் அல் முஃமினூன், அல் முஃமினூன் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னமா அல் முஃமினூன் என்றால் என்ன அர்த்தம்? நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட விசுவாசிகள், இல்லையா? இந்த சூராவுக்கு பேரே அல்லாஹ் என்ன வைத்தான்? சூரத்துல் முஃமினூன். 23வது அத்தியாயம். படிச்சிருக்கீங்களா? படிச்சது இல்ல, ஓதியாவது பார்த்திருக்கீங்களா? ஓதி பார்த்திருக்கீங்க. அர்த்தத்தோட படிங்க, அதுதான் ஓதுறது. வெறும் அரபிய ஓதிட்டு ஓடுறது இல்ல, புரியுதா? அந்த சூரால அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றார். யார் நல்ல அழகா குர்ஆன் ஓதுவா? தஜ்வீதோட யார் ஓதுவா? யார் ஓதுவா? ஓதுவீங்களா? சும்மா நீ ஓதுமா? ஓதுவியா? நீங்க ஓதுவீங்களா? நீங்க என்ன எல்லாம் அலிஃப் பா தா தான் ஓதுறீங்களா? அப்ப அலிஃப் பா தாவா படிக்கிறீங்க? ஏமா எல்லாரும் அலிஃப் பா தாவா படிக்கிறீங்க? சரி, நானே ஓதுறேன், கேளுங்க. ஓதுட்டா?
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلاتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. நம்முடைய ரப்பு நம்மள்ட்ட சொல்றான், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். قد أفلح المؤمنون. எந்த மூமின்கள்? அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்தவர்களா? ஹதீஜா ஆமினா என்று வெறும் பெயர் மட்டும் வைத்துக் கொண்டவர்களா? இல்லை. எந்த மூமின்கள்? நான் சற்று முன்பு சொன்னேன் அல்லவா, தொழுகையில் அல்லாஹ்வுடைய பயத்தோடு தொழுகிறார்களே. எப்படிப்பட்ட மூமின்களாக இருக்க வேண்டும் சொல்லுமா? தொழும்போது அல்லாஹ்வுடைய பயத்தோடு, நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி இருக்கு, எனக்கு முன்னாடி சொர்க்க நரகம் இருக்கு, மௌத் இருக்கு, இதுதான் என்னுடைய கடைசி தொழுகையாக இருக்குமோ என்று பயத்தோடு அல்லாஹ்விடத்தில் நிற்பது. அடுத்த தொழுகைக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்ற பயத்தோடு அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பது. அப்படியே நடுங்கணும், கண்ணுல அழுக வரணும். ஓதும் போது அந்த அழுகை குரலோட ஓதணும். தொழுகையில எப்படி ஓதணும்? தொழுகையில தொனி எப்படி இருக்கணும் சொல்லுங்கம்மா? நீ என்ன ஆலிம்சா சொல்ற? நான் அல்ஹம்து சூரா ஆரம்பிச்சா கடைசியில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லும் போதுதான் எனக்கு உஷாரே வரும். அப்படிதானே? இன்னைக்கு பல பேருடைய நிலைமை எப்படி தெரியுமா? தொழுது முடிச்சதுக்கு பிறகு சலாம் கொடுத்தோன்னு முதல் ரக்காத்துல என்ன ஓதுனீங்கன்னு கேட்டா தெரியாது, மண்டையை சொறிவாங்க. தொழுது முடிச்ச உடனே இரண்டாவது ரக்காத்துல என்ன சூரா ஓதுனீங்கன்னு கேட்டா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? மண்டையை தான் சொரியணும். சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், மகரிபு ஜமாத்தா தொழுதீங்களா தனித்தனியா தொழுதீங்களா? தனித்தனியாவா? ஏன் ஜமாத் வைக்கல? உங்களுக்கு ஜமாத் வைக்கலையா? ஜமாத் வைக்கல? எல்லாருமே தனித்தனியா தொழுதீங்களா? வீட்டுல தொழுது வந்தீங்களா? சரி, மகரிபு ரக்காத்து முதல் ரக்காத்து ரெண்டாவது ரக்காத்துல என்ன ஓதுனீங்க? யார் சொல்லுவா? மாஷா அல்லாஹ், மனசுல வச்சுக்கோங்க. சொல்லுங்கம்மா. இத்தனை பேர் ஒருத்தங்க தான் கை தூக்கி இருக்காங்க. மகரிப்ல முதல் ரக்காத்துல என்ன ஓதுனீங்க? ரெண்டாவது ரக்காத் நீங்களும் மாஷா அல்லாஹ். மூணாவது நீ கை தூக்குனியாமா? ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம், தூக்குன மாதிரி எடுத்துக்கலாம், தூக்காத மாதிரி எடுத்துக்கலாம், தப்பிச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்களா எவ்வளவு வீக்கா இருக்குன்னு சொல்லி. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. அடுத்து والذين هم عن اللغو معرضون. வீணான காரியங்களை விட்டு விலகி இருப்பார்கள். கவனிங்க எல்லாரும், ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு பல பேருக்கு இந்த செல்போன்ல சும்மா உட்கார்ந்து நோண்ட வேண்டியதுதான் வேலை. என்ன? இந்த செல்போன்ல பயான் இருக்கு, குர்ஆன் திலாவத் இருக்கு, கல்வி இருக்கு, அதெல்லாம் கேட்கிறாங்களா? நோண்டு பொழுதுபோக்கு சும்மா. மூமின்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். வீணான காரியங்களை மூமின்கள் செய்ய மாட்டார்கள். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஜகாத்தை சரியாக கொடுப்பார்கள். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். தங்களுடைய மனைவிமார்களிடத்திலேயே தவிர அல்லது தங்களுடைய அடிமை பெண்களிடத்திலேயே தவிர. யார் இதை மீறி தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள நினைப்பாரோ அவர்கள் எல்லை மீறிகள், அவர்கள் பெரும்பாவிகள். எவ்வளவு பெரிய பயங்கரமான எச்சரிக்கை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒழுக்கம் கெட்ட செயலை செய்வானேயானால்
அவனுடைய ஈமான் அவனை விட்டு வெளியே சென்று விடுகிறது. ஒழுக்கம் கெட்ட செயலை செய்யும் போது ஈமான் என்ன ஆகி விடுகிறது? அவனை விட்டு வெளியேறி விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த செயலில் அவன் இருக்கும் பொழுது அவன் மூமினாக இருக்க மாட்டான். புரியுதா இல்லையா? அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை, தங்களுடைய வாக்குகளை, ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவார்கள், தொழுகையை பேணுவார்கள். இவர்கள்தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள். எதற்கு? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள். இதே போல சூரத்துல் மஆரிஜ்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், அங்கேயும் அல்லாஹ் தஆலா இந்த கற்பொழுக்கத்தை சொல்கிறான். எதை சொல்கிறான்? இந்த கற்பொழுக்கத்தை, சுய கட்டுப்பாட்டை, நம்முடைய ஈமானிய ஒழுக்க பாதுகாப்பை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா என்னன்னு தெரியல, சந்தேகமா இருக்கு. அதனாலதான் நான் கேள்வி கேட்கிறேன் நிறைய. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த சுய கட்டுப்பாடு, ஈமானிய ஒழுக்கம் என்பது எதோடு சம்பந்தப்பட்டது? எஸ், ஈமானோடு சம்பந்தப்பட்டது. மூமின்களை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த ஒழுக்கத்தோடு சேர்த்து சொல்கிறான். எதோடு சேர்த்து சொல்கிறான்? ஒழுக்கத்தோடு அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்கிறான். அது மட்டுமா அன்பு சகோதரிகளே, அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நிறைய வரலாறுகளை சொல்லி இருக்கிறான். எங்க நீங்க எங்க அங்க பாக்குறீங்க? என்ன பிரச்சனை? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே என்ன செய்திருக்கிறான்? நிறைய வரலாறுகளை சொல்லி இருக்கின்றான். அதுல ஒரு வரலாறு அல்லாஹ் தஆலா வரலாறுகளில் மிக அழகான வரலாறு என்று சூராவை ஆரம்பித்ததிலிருந்து அதனுடைய இறுதி வரை அப்படியே தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறார். யாருடைய வரலாறு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு. மூமினான ஆண்களுக்கு, மூமினான பெண்களுக்காக அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான ஒரு வரலாறை சொல்லி காட்டுகின்றான். ஒரு நபியிடத்திலே ஒரு விசேஷமான தன்மை இருக்கும். ஒரு நபி ஒன்றை கொண்டு சோதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு நபி ஒரு விஷயத்தை கொண்டு சோதிக்கப்பட்டிருப்பார்கள். அங்கே யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பெண்ணை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். அந்த பெண் அவர்களை தவறான தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படி தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி தன்னை பாதுகாத்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், என்ன ஜெயிலிலாவது பிடித்து போட்டுவிடு. ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலீன். யா அல்லாஹ், என்ன இங்கே ஊர்ல வைக்காத, யாரு வீட்லயும் வைக்காத. எனக்கு இந்த சொகுசு வாழ்க்கை வேண்டாம். மந்திரியுடைய வீட்டுல இருந்தாங்க, ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், என்னை கொண்டு போய் ஜெயிலையாவது போட்டு, இந்த பெண்களின் ஆசைக்கு நான் இணங்கி விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தான். அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்று பாதுகாத்து அவர்களை கொண்டு போய் ஜெயில போட்டு. இந்த முழு சூறாவும் எதற்காக வேண்டி அல்லாஹ் இறக்கினான்? சொல்லுங்க சொல்லுங்க. மூமினான ஆண்கள், பெண்கள் தங்களுடைய ஒழுக்கத்தை எப்படி அவர்கள் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு படிப்பினை வரலாறாக ஒரு நபியுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்தான். சாதாரணமான விஷயமா இது? இன்றைக்கு மக்கள் சர்வ சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. ஆண்கள் அந்நிய பெண்களிடத்துல சாதாரணமா பேசுறது, பெண்கள் அந்நிய ஆண்களிடத்துல சாதாரணமாக பேசுறது, ஹிஜாபை பேணுவதில்லை, பார்வைகளை தாழ்த்துவதில்லை. யாரோட வேணாலும் பயணம் போறாங்க, யாரோட வேணாலும் தனிமையில உட்கார்ந்து பேசுறாங்க, யாரிடத்துல வேண்டுமானாலும் போன்ல பேசுறாங்க, சாட் பண்றாங்க, வாட்ஸ்அப்ல சாட் பண்றாங்க, பேசுறாங்க. எவ்வளவு பாவத்தை நோக்கி இந்த சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பள்ளத்தை நோக்கி தண்ணீர் ஓடுவது போல. நான் உங்களுக்கு 2 சம்பவத்தை சொல்றேன். நாம் நம்முடைய ஒழுக்கத்தை பாதுகாத்தால் இந்த சுய கட்டுப்பாடு, இஃபத், பெண்களாகிய நீங்கள் அந்நிய ஆண்களிடத்திலே பேசக்கூடாது. உங்களுடைய தந்தை, உங்களுடைய சகோதரன், உங்களுடைய சாச்சா, உங்களுடைய தாய் மாமன், அது போன்று
நீங்கள் திருமணம் முடித்திருந்தால் ஹலாலான கணவன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், இவர்களை தவிர மற்றவர்கள் அந்நிய ஆண்கள், இவர்களை தவிர மற்றவர்கள் அந்நிய ஆண்கள். அவர்களிடத்திலிருந்து தூரமாக இருக்க வேண்டும். தனிமையில் அவர்களை சந்திக்க முடியாது. அவர்களிடத்தில் தனிமையில் போன் பேசக்கூடாது. நம்முடைய மார்க்கத்தினுடைய ஒழுக்க கட்டுப்பாடு எல்லை கோடாது, தாண்டக்கூடாது. அல்லாஹ்வுக்காக இது என்னுடைய ஈமானுடைய ஒரு பகுதி என்ற நம்பிக்கையை நமக்குள் கொண்டு வர வேண்டும். எது இந்த சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறது இருக்குது. இதை ஏதோ அப்பா அம்மா உங்க மேல திணிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. பிள்ளைங்களா எப்படி நினைக்காதீங்க? சொல்லுங்கம்மா. அப்பா அம்மா இந்த ஊர்ல என்ன சொல்லுவாங்க? அத்தா அம்மாவுக்கு வாப்பா உம்மா, வாப்பா உம்மா திணிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது உங்களுடைய ரப்பு உங்களுடைய பாதுகாப்புக்காக, உங்களுடைய மறுமையில் சொர்க்கத்துக்காக, உங்களுடைய உயர்வுக்காக, ஒழுக்கத்துக்காக, உங்களுடைய ஈமானிய அந்த சிறந்த தரஜாவுக்காக அல்லாஹ் ஏற்படுத்திய கட்டுப்பாடு இது. இது பாதுகாப்பு உங்களுக்கு, இது உங்களுக்கு கண்ணியம், உயர்வு. இது ரெண்டு சம்பவம் சொல்றேன். எதற்கு இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, இந்த சுய ஒழுக்கம், இந்த கட்டுப்பாடு நம்மிடத்துல இருக்குமேயானால் எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நம்ம நெருக்கமாயிரோம் என்று நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்றேன். 3 பேர் ஒரு காட்டு வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். 3 பேர் ஒரு காட்டு வழியாக பயணம் செய்தார்கள். மழை, நல்ல அடை மழை பொழிகிறது. அந்த மழையிலிருந்து பாதுகாப்பதற்காக அருகில் இருந்த ஒரு குகையை நோக்கி ஓடுகிறார்கள், குகைக்குள் செல்கிறார்கள். அடுத்து சொல்லுங்க, என்ன ஆனது? என்ன ஆனது? மேல இருந்த ஒரு பாறை உருண்டு விழுந்தது, குகையின் வாசலை அடைத்து விட்டது. குகையின் வாசலை அடைத்து விட்டது. அந்த காலத்தில் என்ன டெலிபோன் இருந்துச்சா? ஏதாவது செய்தி சொல்லி அனுப்ப முடியுமா யாருக்காவது? காடு, ரொம்ப ரேரா மக்கள் போவாங்க. 3 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. 3 பேரும் இப்ப அல்லாஹ்வை தவிர நமக்கு யாருமே இல்லப்பா, அல்லாஹ்வை தவிர யாரும் நமக்கு இல்லை. அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கிறான், அவன் தான் நம்மளை பாதுகாக்கணும். நம்ம அவனிடத்துல துஆ செய்வோம், அவனிடத்துல துஆ கேட்போம். நீங்க உங்க வாழ்நாள்ல அல்லாஹ்வுக்காக செய்த அமலை சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க. எந்த அமலை களப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்தீர்களோ அந்த அமலை சொல்லி, அந்த அமலை அல்லாஹ்விடத்துல சொல்லி நீங்க துஆ கேளுங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு நிலைமை வந்து நம்ம இடத்துல அப்படி ஒரு நிலைமையை வச்சிருக்கிறோமா, அப்படி ஒரு அமலை வச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இருக்கணும். கண்டிப்பா விஷயத்துக்கு வாங்க. அதுல 3 பேர்ல ஒருத்தர் சொல்றார், இந்த 3மே நமக்கு ரொம்ப முக்கியம், 3மே நமக்கு ரொம்ப முக்கியம். ஒருத்தர் சொல்றார், யா அல்லாஹ், எனக்கு வயதான தாய் தந்தை இருந்தாங்க, மனைவி பிள்ளைகளும் இருந்தாங்க, நான் கொஞ்சம் ஆடு வச்சிருந்தேன், அந்த ஆட்டை மேய்த்து கொண்டு போவேன், சாயந்தரத்தில் அந்த ஆட்டையெல்லாம் ஓட்டிக்கிட்டு வரும் பொழுது பால் கறந்து எடுத்துட்டு வருவேன், எங்க வாப்பா உம்மாவுக்கு முதல்ல கொடுப்பேன், அதுக்கப்புறமா மனைவி பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஒரு நாள் அந்த மாதிரி பால் கறந்துட்டு வரும் பொழுது என்னுடைய ஆடுகள் ரொம்ப தூரம் போயிட்டதுனால அதெல்லாம் ஓட்டிக்கிட்டு நான் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிருச்சு. வந்தா என்னுடைய வாப்பாவும் உம்மாவும் தூங்கிட்டாங்க. வாப்பா உம்மாவுக்கு கொடுக்காம மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. என் பிள்ளைகள்லாம் வாப்பா கொஞ்சம் பால் கொடுவாப்பா, பசிக்குது வாப்பா, பசிக்குது வாப்பான்னு என்னிடத்துல கெஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுக்காம என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க எனக்கு மனசு வரல. அதனால எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் பக்கத்துல தலைமாட்டுல நான் அந்த பால் கிண்ணத்தை வைத்துக்கொண்டு அப்படியே நின்றுகிட்டே இருந்தேன். சரி, அவங்கள எழுப்பலாமான்னு பார்த்தா தூங்குறவங்களை எழுப்புறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. சரி, பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா என்றால் வாப்பா உம்மாவுக்கு கொடுக்காம பிள்ளைகளுக்கு கொடுக்கவும் எனக்கு மனசு வரல. யா அல்லாஹ், இதே நிலையில காலை விடிந்து விட்டது, என் தாய் தந்தை அப்போதுதான் விழித்தார்கள், அவங்களுக்கு அந்த பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பாலை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த. அதுவரை அந்த கிண்ணத்தை என்னுடைய அத்தா அம்மா வாப்பா உம்மாவுடைய தலைமாட்டில் வச்சுக்கிட்டே நின்னாலாம் அப்படின்னார்.
எவ்வளவு அன்பு வச்சிருப்பார், எவ்வளவு மரியாதை வச்சிருப்பார். இன்னைக்கு என்ன செய்யறாங்க எல்லாரும்? உமாவை எப்படி பேசுறீங்க, பாப்பாவை எப்படிமா பேசுறீங்க? நீங்கெல்லாம் நீங்களாம் அவளியா, நீங்கெல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளை. பொதுவா எப்படி பேசுறாங்க வீட்டுல? ஏய் போ, வா, சி போ, செய்யறாங்களா இல்லையா? உமா அம்மா சாப்பிடுமா, போமா, சும்மா வேற வேலை, சும்மா சும்மா சாப்பிட சொல்றேன், செய்யறாங்களா இல்லையா? அம்மா மதரசாவுக்கு போறோமா, சாப்பிட்டுட்டு போமா, போமா போமா, வேற வேலை இல்லை, செய்யறாங்களா இல்லையா? அம்மாவை மிரட்டுறாங்க, துணி துவைச்சு வைக்கலையா, துவைச்ச துணி அயன் பண்ணி வைக்கலையா? யார மிரட்டுறாங்க? யாருங்க? அம்மாவை மிரட்டுறாங்க, அம்மாவை கத்தி பேசுறாங்க, பாப்பாட்ட சண்டை போடுறாங்க, பாப்பாவை முறைச்சுக்கிறாங்க, பாப்பா மேல கோபப்படுறாங்க, பாப்பா சொன்னா எதிர்த்து பேசுறாங்க, பதில் சொல்றாங்க. எல்லாம் பாவமா இல்லையா? இணை வைத்தலுக்கு பிறகு இரண்டாவது பெரும்பாவம் பெற்றோருக்கு மாறு செய்வது, பெற்றோருக்கு மனவேதனை கொடுப்பது. என்ன அநியாயம் பண்ணிட்டு பார்த்திருக்கும். சொல்றாரு அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த செயலை நான் உனக்காக செய்தேன், உனக்கு தெரியும், நான் சொல்றேன், இத என்னுடைய நீயத்து உனக்கு தெரியும், இது உண்மையானால் எங்களுக்கு இந்த கல்லை அகற்று அப்படின்னு துஆ செய்றார். எவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தை. அவர் சொல்லி முடிக்கிறாரு, அந்த கல்லு என்னமோ ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சு நகர்த்தின மாதிரி அந்த கல்லு அப்படியே கொஞ்சம் திறக்குது. 1/3 திறந்துருச்சு. அடுத்தவர் சொல்றாரு, இப்ப நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், என்னுடைய சாச்சா, சாச்சா எனக்கு சொல்லுவீங்க, சாச்சாவுக்கு, அத்தாவுடைய தம்பிக்கு சிச்சா என்ன சொல்லுவீங்கம்மா? சித்தவப்பா, சின்னவப்பா, சின்னவப்பா, சின்னவப்பா இருந்தாங்க. அந்த சின்னவப்பாக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, நல்ல அழகான பிள்ளை. எனக்கு ரொம்ப நாள ஆசை அந்த பிள்ளைய எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு. அவ ரொம்ப ஒழுக்கமா இருந்தா, ரொம்ப தக்குவாவோட இருந்தா, பயத்தோட இருந்தா, என்ன பார்க்க மாட்டா, பேச மாட்டா. நான் எப்படியாவது அவளை அடைஞ்சிடணும், கெட்ட வழியில அடைஞ்சிடணும்னு ஆசைப்பட்டேன். நெருங்கவே விட மாட்டா, பார்க்கவே மாட்டா, என்ன ஓடி போயிடுவா. அவ்வளவு ஒழுக்கமானவள். எங்க அப்பாவும் மூத்தா போயிட்டாங்க, எங்க சின்ன அப்பாவும் மூத்தா போயிட்டாங்க. அப்பையும் போய் எவ்வளவு முயற்சி பண்ண, அவள் தன்னை பாதுகாத்துக் கொண்டே இருந்தாள். ஒரு நாள் எங்க ஊர்ல அந்த வருஷம் பசி, பட்டினி, பஞ்சம், வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வயிற்றுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டம். என்னிடத்துல நிறைய காசு பணம் இருந்துச்சு. அவ பாவம் வறுமையில கஷ்டப்பட்டா. கடைசியில ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தா, என் தந்தையின் சகோதரனின் மகனே, என்னுடைய பஞ்ச நிலையை நீ அறிவாய், எனக்கு ஏதாவது உதவி செய் என்று கேட்டாள். அவளுடைய இந்த இக்கட்டான நிலையை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்பினேன். நான் சொன்னேன், உன்னை எனக்கு கொடுத்தால் நான் உனக்கு தானியங்களை, செல்வங்களை கொடுப்பேன் என்று. அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. சரி என்று சொன்னால் நான் அந்த நாணயங்களை, கோதுமைய, தானியங்கள் எல்லாம் உள்ளார போய் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இப்போது என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கு என்று அவளிடத்திலே சொன்னேன். அவள் சொன்னாள், நான் இணங்க தயார், ஆனால் ஒன்றை உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் சொன்னாள், இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள், ஹலாலான வழி இல்லாமல் என்னை நெருங்காதே என்று சொன்னாள். உடனே அப்படியே நான் அவளை விட்டு திரும்பி விட்டேன். நான் கொடுத்த காசையும் வாங்கல, கொடுத்த தானியத்தையும் வாங்கல, அவளை விட்டு ஓடிட்டேன். நான் நினைத்திருந்தால் அவளிடத்திலே அப்போது சுகம் அனுபவித்திருக்கலாம். அவள் தன்னை எனக்கு உரிமையாக்கி விட்டாள், பணிந்து விட்டாள், வேறு வழி இல்லாமல். உன்னை பயந்து கொள் என்று சொன்னால் நான் உன்னை பயந்து அவளை விட்டேன். அல்லாஹ், நான் இதை உனக்காக செய்திருந்தால் எங்களுடைய இந்த கஷ்டத்தை நீக்க அல்லாஹ்னு துஆ. அடுத்த 2வது பகுதி திறந்து விட்டது. புரியுதா? நான் சொன்ன பாருங்க ஆரம்பத்தில், இந்த ஒழுக்கம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நீங்க அல்லாஹ்வுக்கு சொல்லுங்க வலியாயிடுவீங்க, வலியுள்ளாவாயிடுவீங்க, இறைநேசராயிடுவீங்க.
புரியுதா இல்லையா? இறைநேசராகி விடுவீர்கள், அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அடுத்து நான் திரும்ப இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த மூணாவது சம்பவத்தையும் சொல்லிடுறேன். மூணாவது ஒருத்தர், யா அல்லாஹ், நான் ஒரு பணக்காரன், என்னிடத்துல நிறைய பேர் வேலை செஞ்சாங்க, சாயந்தரத்தில் எல்லாருக்கும் கூலி கொடுப்பேன். ஒருத்தர் கூலி வாங்காம போயிட்டார். என்னடா இவன் கூலி வாங்காம போயிட்டானே, சரி என்ன செய்யறது? அவனுடைய அந்த 2-3 தீனாரை வைத்து ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன். அந்த ஆடு குட்டி போட்டுச்சு, குட்டி போட்ட ஆடு குட்டி போட்டுச்சு, குட்டி போட்ட ஆடு குட்டி போட்டுச்சு. அது ஒரு பெரிய பண்ணையாயிருச்சு. அல்ல ஒரு நாள் அவன் வந்தா, எஜமா நான் அன்னைக்கு வேலை செஞ்சேன்ல ஒரு நாள், அதுக்குள்ள காசு கொடுங்கன்னு சொன்னான். நான் சொன்னேன், இந்த சைட்ல ஆட்டு மந்தை இருக்குல்ல, இந்த சைட்ல உள்ள ஆட்டு மந்தை எல்லாம் உனக்கு தான் கூலி அப்படின்னு. அவன் சொன்னான், எஜமான நான் ஒரு ஏழை மிஸ்கீனு, இந்த கிண்டல் பண்ற நையாண்டி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, கேட்டா கூலியை ஒழுங்கா கொடுத்துருங்க, அல்லாஹ் பயந்துக்குங்கன்னு சொன்னான். நான் சொன்னேன், டேய் எல்லாமே உன் கூலி தாண்டா, உன் கூலியுடைய காசை வச்சு தாண்டா வாங்கின, அந்த ஒரு ஆட்டுல இருந்து வந்தது தாண்டா இந்த ஆட்டு மந்தைன்னு சொன்னேன். அப்படியே ஆயிடுமா, சரி அப்படின்னு அந்த ஆட்டு மந்தையை மொத்தமா அள்ளிட்டு போயிட்டான், ஒன்ன கூட எனக்கு கூடல. அல்லாஹ்வே நான் இதை உனக்காக செய்திருந்தால் இந்த கஷ்டத்தை நீக்குன்னு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாரு. அந்த மூன்றாவது மீதம் இருந்ததும் அந்த பாறை அகன்று விட்டது. அல்லாஹு அக்பர். சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க சகோதரிகளா. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய ஈமானோடு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு இந்த கற்பொழுக்கம் என்பது எவ்வளவு தொடர்புடையதாக இருக்கிறது என்று நமக்கு இன்னைக்கு தெரியுதா? இன்றைக்கு பள்ளிக்கூட கோ எஜுகேஷன் காலேஜுகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல சர்வ சாதாரணமாக முஸ்லிம் பெண்களும் முஸ்லிம் அதாவது ஆண்களும் அவர்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், பழகிக் கொள்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு பெண் ஒரு ஆணோடு ஃப்ரெண்ட்ஷிப் என்பதோ, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு ஃப்ரெண்ட்ஷிப் என்பதோ இல்லை, கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பெண்கள் பெண்களோடு தான் தோழமை நட்பு வைக்க முடியும். ஆண் ஒரு ஆணோடு தான் பழக முடியும், நட்பு வைக்க முடியும். அதை மீறி இந்த பாலினத்தை மீறி அப்படிப்பட்ட உறவு இஸ்லாமில் அது திருமணமாகி இருந்தால் மட்டும்தான், ஹலாலான நிக்காஹ் ஆகி இருந்தால் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது, இல்லை என்றால் ஹராமானது. உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். சூரா படிங்க, குர்ஆனை படிக்கும் போது சிந்தித்துக் கொண்டே படிங்க, சரியா? ஆமா, சூரா தஹரீம் 66வது அத்தியாயம். அந்த 66வது அத்தியாயத்துல அல்லாஹு தஆலா 11வது வசனத்துல 12வது வசனத்துல 11, 12 அதுல குறிப்பா 12 66வது அத்தியாயம் 12வது வசனம் 11, 12 சேர்த்து மூமினான நல்லடியார்களுக்கு அல்லாஹு தஆலா 2 பெண்களை உதாரணமாக சொல்கிறார். சொல்லுங்க, யாருக்கு உதாரணமாக? மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு, மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 2 பெண்களை அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்கிறான். அந்த 2 பெண்கள்ல இரண்டாவது பெண் யாரு? அவர்களை சொல்லும் போது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? وَمَرْيَمَ ابْنَةَ عِمْرَانَ الَّتِي أَحْصَنَتْ فَرْجَهَا, தன்னுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொண்ட அந்த மரியம், இம்ரானுடைய மகள், அவரை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். அல்லாஹ் அக்பர். புரியுதா உங்களுக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சொல்லும் பொழுது அவங்களுக்கு விசேஷமா என்ன அந்த சிறப்பு அடையாளத்தை அல்லாஹ் சொல்றான்? சொல்லுங்க. தன்னுடைய கற்பொழுக்கத்தை பாதுகாத்துக் கொண்ட மரியமை நினைத்து பாருங்கள், மரியமை உதாரணமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு சம்பவம் சொல்லட்டுமா வேணாமா? இப்ராஹிம் நபி தெரியுமா? தெரியுமா என்ன சிறப்பு? அவங்களுடைய சிறப்பு ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய கலீல். அப்புறம் என்ன சிறப்பு? இப்ராஹிம் நபியை பத்தி ஒண்ணு சொல்லுங்களேன். என்ன உஸ்தாத், உங்க மதரசாலாம் எப்படி பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவாங்க, பயான் பண்ணுவாங்க. இப்ராஹிம் நபியை பத்தி சொல்லுங்களேன். ஏமா ஏதாவது ஒண்ணு சொல்லுமா இப்ராஹிம் நபியை பத்தி? ஏதாவது எவ்வளவு இருக்கு. என் பிள்ளைகிட்ட கேட்டா 1.5 மணி நேரம் பயன் பண்ணிடுவாரு. என் மாண்டு ஒண்ணு இருக்கு, விட்டா போதும் எனக்கு மேல பயன் பண்ணுவான். விஷயத்துக்கு வாங்க. இப்ராஹிம் நபி அவங்களுடைய மனைவி சாரா ரொம்ப அழகா இருப்பாங்க. சாரானாலே ரொம்ப அழகானவங்க அர்த்தம். ரொம்ப அழகா இருப்பாங்க. மிஸ்ருக்கு போனாங்க. போனா அங்க ஒரு சைத்தான் அரசன்
தூக்கிட்டு வர சொல்லிட்டான். அழகான பெண்ணை பார்த்தா தூக்கிட்டு போயிடுவான். இப்ராஹிம் நபி இங்க இருந்து துவா செஞ்சுட்டு இருக்காங்க. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு ரூம்ல போட்டு அடைச்சாச்சு. இப்ப அந்த அரசன் உள்ளார வர்றான். சொல்லுங்க, யார் உள்ளார வர்றா? அரசன் உள்ளார வர்றா. ரூம் பூட்டி இருக்கு. அங்க ரூம பூட்டிட்டு அந்த மந்திரியுடைய மனைவி யூசுப் நபியை துரத்துறாங்க. புரியுதா? இங்க யூசுப் நபியுடைய வரலாறுல இங்க கதவை பூட்டிட்டு ஒரு ராஜா சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அடைய முயற்சிக்கிறான். பெண்ணு பலவீனமானவர்கள், கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. ராஜா கையில வாள் இருக்கு. எதிர்த்து ஏதாவது செஞ்சா தலையை சீவிடுவான். அல்லாஹ்ட்ட சொன்னான், யா அல்லாஹ், நான் ஹராமான செயலை செய்ததில்லை என்று உனக்கு தெரியும். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த அறிவிப்பு பின்னாடி பகுதியில் இருக்கு, எடுத்து படிங்க. அல்லாஹ்ட்ட என்ன சொல்றாங்க சொல்லுங்க சகோதரிகளா? யா அல்லாஹ், என்னுடைய ஹலாலான கணவனை தவிர இன்னொருவனை நான் தொட்டதில்லை. நான் என்னை பாதுகாத்துக் கொண்டேன் என்பது உனக்கு தெரியும். நான் ஒரு ஹலாலானவன். இந்த அநியாயக்கார அரசனை, என்னுடைய கற்பை பாழாக்க நினைக்கிறானே, அவனை என் மீது நீ சாட்டி விடாதேன்னு துவா செஞ்சான். பார்த்தீங்களா? நீங்க தொழுகையை கொண்டு அல்லாஹ்வை நெருங்குவது போல, கவனியமா தூங்காதீங்க. நான் தூக்கம் வருது, நான் இவ்வளவு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கேன், தூக்கம் வருதா? தூக்கம் வந்துச்சு, எல்லாரும் எந்திரிச்சு 5 தடவை உட்காருங்க, எந்திரிச்சு உட்காருங்கன்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்லிடுறேன். சொல்லுங்க, அல்லாஹ்விடத்துல என்ன துவா செஞ்சாங்க சாரா அலைஹிஸ்ஸலாம்? யா அல்லாஹ், நான் ஹலாலானவள், எந்த அந்நிய ஆணும் என்னை தொட்டதில்லை, உனக்கு தெரியும். இவரிடத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. பார்த்தீங்களா எவ்வளவு பவர்ஃபுல் அந்த துவால இருக்குன்னு சொல்லி. இந்த ஒழுக்கத்துக்கு அவ்வளவு பெரிய துவா பவர்ஃபுல் இருக்கு. என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? அவன் கால் உள்ளார போயிருச்சு. யார் காலு? அநியாயக்கார அரசனுடைய கால் உள்ளார போயிருச்சு. அப்படியே பூமி கப்பிச்சு, அப்படி திறந்து அப்படியே கப்பிச்சு, லாக் பண்ணிச்சு. காலை உருவ முடியல. பலமான அரசன் கத்துறா, கத்துறா. எந்த ஜின்னடா கொண்டு வந்தீங்க என்கிட்ட, எந்த சைத்தான கொண்டு வந்தீங்க என்கிட்டன்னு சொல்லி கதவை உடைச்சிட்டு காவலாளிகள் வந்து பார்த்தா கால் மாட்டி இருக்கு. யாராலையும் எடுக்க முடியல. சொல்றா, ஓ பெண்ணே, தயவு செய்து நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன், என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்றாங்க. கால் வெளியே வருது. சைத்தானுக்கு அப்பயும் ஆசை விடல. சரி, 2வது தடவை முயற்சி செஞ்சு பார்க்கிறா, திரும்பவும் பூமி விழுங்கிறது. 3வது தடவை முயற்சி செய்யலாம், 3வது தடவையும் பூமி விழுங்கிறது. அதோட தான் சொன்னா, சத்தியமா இனிமே நான் நெருங்க மாட்டேன், என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அதோட தப்பிச்சது மட்டுமல்ல, இப்ராஹிம் நபியை வரவழைச்சு அவங்கள கண்ணியப்படுத்துறதுக்கு தன்னுடைய மகளையே அடிமையாக கொடுத்து விட்டான். அவங்கதான் யாரு? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பார்த்தீங்களா அந்த ஒழுக்கத்துக்கு எவ்வளவு பெரிய அல்லாஹ்விடத்துல கண்ணியம் இருக்குன்னு சொல்லி. நம்முடைய பார்வை ஹராமானதை பார்த்து ரசித்து விடக்கூடாது. நம்முடைய செவி ஹராமான இசையை கேட்டு ரசித்து விடக்கூடாது. ஹராமான குரலை கேட்டு ரசித்து விடக்கூடாது. ஹராமான இடத்தை நோக்கி நகர்ந்து விடக்கூடாது. இது நம்முடைய ஈமானிய கட்டுப்பாடு. அல்லாஹ்வுக்காக நாம் நம் மீது விதித்துக் கொள்ளக்கூடிய கட்டுப்பாடு. யாருக்காகவும் அல்ல. யாருக்காக அல்ல? பாப்பாவுக்காண்டியா? உம்மாவுக்கு பயந்தா? பாப்பாவுக்கு பயந்தா? உம்மாவுக்கு பயந்தா? யாருக்கு பயந்து? சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து, என்னை படைத்த ரப்புக்கு பயந்து. நீங்க புகாரி படிச்சிருக்கீங்களா? சஹீஹ் புகாரி, அதுல படிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு, சொர்க்க நரகத்துடைய பாடங்கள்ல பின்னாடி ஒரு பாடம் வரும். அந்த பாடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது மறுமையில அங்க, அதாவது மேராஜுக்கு போயிருக்கும் போது நரகம் அவங்களுக்கு காட்டப்படுது. எது காட்டப்படுது? நரகம் காட்டப்படுது. அந்த நரகத்துல பார்த்தா தண்ணூர் அடுப்பு. தண்ணூர் அடுப்புனா தெரியுமா பிள்ளைங்களா? தண்ணூர் அடுப்பு தெரியுமா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? இந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா தந்தூரி ரொட்டி சுடுவாங்க. தணல், வாய் சின்னதா இருக்கும், வயிறு பெருசா இருக்கும். அந்த ரொட்டி அப்படி தட்டி உள்ளார தட்டுவாங்க.
சிக்கன் எல்லாம் குத்தி உள்ளார வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா இல்லையா? தந்தூரி ரொட்டி பார்த்ததுல இவ்வளவு பெருசா இருக்குமா அடுப்பு, பூமியில பதிச்சிருப்பாங்க, வாய் மட்டும் மேல இருக்கும், அதுக்குள்ளார ரொட்டியை ஒரு துணி மாதிரி வச்சிருப்பாங்க, அதுல தட்டிட்டு உள்ளார போய் அதுக்குள்ளார தட்டுவாங்க, அந்த ஹீட்ல அது ஒட்டிக்கும், அப்புறமா சூடாகி கீழே விடுறதுக்கு முன்னாடி கம்பியில குத்தி அதை எடுத்துருவாங்க. அதான் தன்னூர் அடுப்பு, கீழே அப்படியே நெருப்பு தக்க தக்கன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, அந்த தன்னூர் அடுப்பு காட்டப்பட்டது. அதிலே பார்த்தால் ஆடை இல்லாமல் ஆண்களும் பெண்களும் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆடை இல்லாமல் ஆண்களும் பெண்களும் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நெருப்பு ஜுவார் அப்படியே அவங்கள தூக்கிக்கிட்டு வருது மேல. அவங்க மேல வந்த உடனே கீழே அதோட தப்பிச்சிருவோன்னு முயற்சி பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த நெருப்பு திரும்ப உள்வாங்கிடுது, திரும்ப நெருப்பு எரியுது. இந்த மாதிரி செய்து கொண்டே இருக்கிறது. கூட்டிட்டு போன ஜிப்ரீல்கிட்ட கேக்குறாங்க, யா ஜிப்ரீல், இவங்க யாருன்னு சொல்லு. என்ன கேக்குறாங்க? யா ஜிப்ரீல், நான் சொன்னது புரிஞ்சுச்சா? யாருன்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்கள் தான் ஜினா செய்தவர்கள். யார் இவர்கள்? யார்? ஜினா செய்தவர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இவ்வளவு பயங்கரமான தண்டனை இது. அதனால அன்பிற்குரிய சகோதரிகளே, நீங்கள் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, இன்று நம்முடைய சமுதாயத்தில் பெண்கள், ஆண்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த உபதேசத்திற்கு தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த உபதேசம் தேவை என்பதை விட அவர்கள் உங்களை விட இந்த உபதேசத்திற்கு அதிகம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். புரியுதா? நீங்க ஒரு கட்டுப்பாடுடைய மாகூலோடு இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பயத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியை கேட்ட நீங்கள் பிற மக்களுக்கு இதை நீங்கள் சொல்ல வேண்டும். ஒரு தவறை பார்த்துவிட்டு குடும்பத்திலோ உங்களது நட்பு வட்டத்திலோ பார்த்துவிட்டு அதை கண்டிக்காமல் அது அவருடைய விருப்பம் என்று நீங்கள் கடந்து சென்று விடக்கூடாது. அல்லாஹ்வை நீங்களும் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய சமுதாயம் உருவாகுவதற்கு நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்வீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா ஒழுக்கத்தில் தூய்மையானவர்களாக, கட்டுப்பாடுடையவர்களாக, அல்லாஹ்வை தனிமையிலும் சபைகளிலும் பயந்தவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.